தேர்விலிருந்து 2 வருடங்களுக்கு விலக்கு அளிப்பதற்கு அவசர சட்டம் கொண்டுவர தமிழக அரசு முடிவு செய்திருந்தது. சட்டத்தின் வரைவு நகலை மத்திய சுகாதாரம் மற்றும் சட்ட அமைச்சகத்திடம் ஒப்புதலுக்காக வழங்கியது தமிழக அரசு. 2 அமைச்சகங்களின் ஒப்புதலுக்கு பிறகு உள்துறை அமைச்சகம் மூலமாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். வணக்கம் அரவிந்த். வணக்கம் அரவிந்த், இது பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து 2 ஆண்டுகளுக்கு விலக்களிக்கும் வகையில் ஒரு அவசர சட்டம் கொண்டு வர தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் இந்த அவசர சட்டத்திற்கான வரைவு நகலை தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு 15-20 நிமிடங்களுக்கு முன்பாக தமிழக அரசு அதிகாரிகள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அதே போல மத்திய சட்ட அமைச்சகத்தின் 2 அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக அந்த அவசர சட்டத்தின் வரைவு நகலை தற்போது வழங்கியிருக்கிறார்கள். இந்த 2 அமைச்சக அதிகாரிகள் இந்த வரைவு நகலை படித்து பார்த்து இந்த சட்டத்திற்கு அவர்கள் ஒப்புதல் வழங்கிய பிறகு உள்துறை அமைச்சகம் மூலமாக இந்த அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்படும். அதனைத் தொடர்ந்து தமிழக ஆளுநர் இந்த அவசர சட்டத்தை தமிழகத்தில் பிறப்பிப்பார். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு தமிழகத்தில் விலக்கு அளிக்கும் வகையில் ஒரு அவசர சட்டத்தை தமிழகத்து கொண்டு வந்து மத்திய அமைச்சகங்கள் மூலியமாக குடியரசுத் தலைவரிடமிருந்து அனுமதி பெற்று எப்படி ஜல்லிக்கட்டு நடத்தியதோ அதே போல தமிழகத்தில் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு, அதாவது இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் இந்த 2 ஆண்டுகளுக்கு நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கும் வகையில் அவசர சட்டத்தை கொண்டு வர தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்த அவசர சட்டத்தின் நகல் தற்போது வரைவு நகலானது தற்போது ஒப்புதலுக்காக மத்திய சுகாதாரம் மற்றும் சட்ட அமைச்சகத்திடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முழுவதுமே குடியரசுத் தலைவர் பதவியேற்பு என்பது தொடர்பாக அனைத்து அதிகாரிகளும் அந்த வேலையில் தற்போது இருப்பதால் நாளை இந்த தமிழக அரசின் இந்த வரைவு சட்டம் தொடர்பாக இந்த 2 அமைச்சகத்திடமிருந்து உரிய பதில் கிடைக்கும் எனவும் அதனைத் தொடர்ந்து உடனடியாக உள்துறை அமைச்சகம் மூலியமாக குடியரசுத் தலைவரிடமிருந்து ஒப்புதல் பெறப்படும் என்பதுதான் தமிழக அரசு அதிகாரிகளின் வட்டார தகவலாக தற்போது இருக்கிறது. தற்போதைய நிலையில் தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலாளர், சுகாதாரத்துறை அமைச்சர், அதே போல சட்ட வல்லுநர்கள், சட்டத்துறை அதிகாரிகள் என அனைவருமே தற்போது டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். தற்போது இந்த வரைவு நகலானது இந்த 2 அமைச்சகங்கள், அதாவது சட்ட அமைச்சகம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகத்திடம் தற்போது வழங்கப்பட்டாகிவிட்டது. அரவிந்த், இந்த நீட் தேர்வு குறித்த சட்டம் அமலுக்கு வருகிற பட்சத்தில் +2 மதிப்பெண் அடிப்படையில் ரேங்க் பட்டியல் வெளியிடப்படுமா? அவசர சட்டத்தின் நகலை இதுதான் முன்வைக்கிறார்கள். அதாவது அடுத்த 2 ஆண்டுகளுக்கு, இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் தமிழகத்தில் இதற்கு முன்பாக பின்பற்றப்பட்ட முறையிலேயே நாங்கள் மருத்துவ கலந்தாய்வு, அதாவது மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதற்காக தமிழகத்தின் பாடத்திட்டம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காகவே நாங்கள் இதனை அமல்படுத்தி இருக்கிறோம். அரசின் மாணவர்கள், தமிழகத்தின் மாணவர்கள் எந்த விதத்திலும் அவங்க கஷ்டப்படக்கூடாது, பாதிப்படையக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் இந்த அவசர சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்பதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. அப்படி இந்த அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் கிடைக்கப்பட்டு ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்று ஆளுநர் இந்த அவசர சட்டத்தை அமல்படுத்திவிட்டால் தமிழகத்தில் இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் +2 மாணவர்கள் எடுத்த மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்பதுதான் இந்த அவசர சட்டத்தின் சாராம்சம். இது தொடர்பான சட்டம் வருகிற பட்சத்தில் வழக்கு தொடர வாய்ப்பு இருக்கிறதா அரவிந்த்? குறிப்பாக இதே விவகாரத்தை நான் மேலும் ஜல்லிக்கட்டுடனே ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். ஜல்லிக்கட்டு விவகாரம் இதே போன்ற ஒரு சிக்கலான விவகாரமாக தான் இருந்தது. ஏனென்றால் அதுவும் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்துக்கு தமிழக அரசு கொண்டு வரும் ஒரு சட்டம். இந்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கிடைத்து விட்டால், அதாவது மத்திய அரசின் சட்டத்திற்கு எதிராக மாநில அரசு சட்டம் இருக்கும் பட்சத்தில் மாநில அரசின் சட்டத்திற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கிடைத்து விட்டால் அதற்குரிய இம்யூனிட்டி எனப்படும் பாதுகாப்பு கிடைத்துவிடும். அதே வழியில் தான் தற்போது நீட்டிற்கும், அதாவது மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கும் தமிழக அரசு ஒரு அவசர சட்டம் கொண்டு வர முயல்கிறது. இதில் அதனை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு சென்றாலும் தமிழக அரசு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்றுவிட்டோம் என கூறி அதே போல வாதத்தை, அதாவது 2 வருடங்களுக்கு மாணவரின் நலன் கருதி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்ற வாதத்தை முன்வைக்க முடியும். ஆனால் இதனை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி சென்றாலும் தமிழக அரசு நீதிமன்றத்தில் இதே வாதத்தை தான் முன்வைக்கும் என்றுதான் தெரிகிறது. ஆனால் இந்த அவசர சட்டத்திற்கு தற்போது உடனடியாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்துவதுதான் தமிழக அரசின் நோக்கமாக இருந்து வருகிறது. அதற்குரிய நடவடிக்கைகள் தான் டெல்லியில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது.